வண்ணம்னா வண்ணம் அப்படி கொட்டுறாங்கப்பா. யாருமே வளர்ந்து வர்றதோ சரி, புதுசா வர்றதும் சரி, அவங்க விடுறதே கிடையாது. எவ்வளவு கமெண்ட்ஸ், எவ்வளவு அதிகமான விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு வந்து அதை தான் தேடி தேடி பார்க்குறோம். இது போன தலைவர்களையே விட மாட்டேன்றாங்க, இப்பயும் செய்யறாங்க. உயிரோடு வாழ்றவங்க விட்டு வைக்க போறாங்க, வச்சுதான் செய்வாங்க. இந்த இந்த தமிழ்நாட்டை வந்து எத்தனை வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறது? 50 வருஷத்துக்கு மேலாகவும் ஆச்சு சினிமாக்காரங்கள் தான். அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள்ல இருந்து, அதுக்கப்புறம் வந்து கலைஞராகட்டும், புரட்சி தலைவராகட்டும், புரட்சி தலைவியாகட்டும், இப்போ இருக்கிற சிஎம் வரைக்கும் எல்லாமே சினிமாவில் இருந்தவங்க தான். என்ன சினிமாவில் யாராவது புதுசாக வந்தா என்ன ஏதாவது வரட்டுமே, ஏதாவது செய்யட்டுமே அப்படின்னு விட்டுதான் பாருங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே இங்கே இது கிடையாது. அவரு ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்னா வச்சு அஜோ. காணாத சுடர் அருமையான ஒரு தலைப்பு. ஆனால் ஓரளவுக்கு கதை பார்க்கும்போது எப்படி புரியுது அப்படின்னு சொன்னால், சுடர்னாலே கண்ணுக்கு இது இங்கே தான் தெரிஞ்சிடும். ஆனால் அந்த எப்படி காணாத சுடர் அப்படிங்கிறதுக்கு டைட்டில் வச்சுருக்காரு அப்படிங்கிறத ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பிரமாதமான மேக்கிங். அதில் ஒரு பெரிய தைரியத்தை பாராட்டணும். ஒரு லென்ஸை மாற்றாமல் ஒரே லென்ஸில் மொத்த படத்தையும் எடுக்கிறதுக்கு தனி தைரியம் வேணும். அதுக்காக படக்குழு நான் வந்து பாராட்டுறேன். அதுக்கு ஒத்துக்கிட்ட ஒளிப்பதிவாக பாராட்டுறேன். ஏன்னா பல முயற்சிகள் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. பட் இது வந்து ஒரு ஏதோ வித்தியாசமான விஷயங்கள் இருக்குனால தான் இத்தனை விருதுகளை வாங்கியிருக்குது. அது இன்னொரு சந்தோஷமான விஷயம், சமீபத்தில் போன வாரம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆன போலீஸ் ஃபேமிலி படத்தை திரையிட்ட சிவானி ஃபிலிம்ஸ் தான் இதையும் திரையிடுது. அவங்க நல்ல படங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஆனால் அது ஓட வைக்கிறது நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது. இந்த படத்தில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாமே வந்து இளம் தலைமுறையினர், நல்லா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியான கதையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஜனகன், உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக சின்ன பையன், ஸ்கூல் பையன், இப்போ தான் +2 முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்காரு. ஆனால் துரு நிறைய வேலைகள் பார்த்துருக்காரு. வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய இடம் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்திலே ஒரு அருமையான ஒரு நல்ல கருப்பொருளை எடுத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த சமுதாயத்துக்கும் பயன்படும் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, பாடல் வரிகள் எழுதின அத்தனை கவிஞர்களையுமே நான் பாராட்டுறேன். படிக்கல் ஜிஜு படிக்கல் சார், அப்புறம் வந்து உடுமலை பார்த்திபன், அதில் வந்து ஒரு வரிகள் ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருந்தது எனக்கு. என்னென்னா, அந்த நல்ல மனிதர்களை தேடி பார்த்துட்டே இருக்கீங்க, நீ எப்போ வந்து மனுஷனா மாற போற? அவங்க அதாவது ஒரு கோட் ஒன்று இருக்குது. அதாவது உலகில் நல்ல மனிதர்களை தேடி பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்களும் நல்லவங்களா மாறிடுங்க அப்படின்லாம் ஒரு கோட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அருமையான வரிகளை கிட்டத்தட்ட 4 பாடல்கள்லையுமே வந்து நல்ல வரிகளில் மனிதத்துவத்தை வந்து முதன்மைப்படுத்தியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு. ஆனால் மனிதம் எங்கே அப்படின்னு நீங்கள் தேட வேண்டியிருக்குது. அவ்வளோ தூரம் கஷ்டமான விஷயமா இருக்குது. நம்ம சோசியல் மீடியாவில் சரி, எங்கே திறந்தாலும் வண்ணம்னா வண்ணம் அப்படி கொட்டுறாங்கப்பா. யாருமே வளர்ந்து வர்றதோ சரி, புதுசாக வர்றதும் சரி, அவங்க விடுறதே கிடையாது. எவ்வளவு கமெண்ட்ஸ், எவ்வளவு அதிகமான விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு வந்து அதை தான் தேடி தேடி பார்க்குறோம். அது பின்னால் ஓட ஆரம்பிச்சிட்டோம். எங்கே நல்லவங்களுக்கு தேடி பார்க்க வேண்டியிருக்கு. நடக்கலாம் பார்க்கும்போது நானும் வாட்டி சொன்னேன், அதெல்லாம் நம்ம வந்து தப்பு பண்ணோம்னாலும் பாவம் பண்ணோம்னாலும் நம்ம செத்து நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம எங்கேயோ செத்துட்டு நரகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நடக்கிறதும் அந்த பூமியில் அவ்வளவு இருக்கு. 2.5 வயசு குழந்தை, வயசான அம்மா, எவ்வளவு அசிங்கமான ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க. இந்த மனிதன் எவ்வளவு வன்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யார் அதாவது இங்க யாரையுமே கெட்டவன்னு சொல்ற அளவுக்கு எவனுமே நல்லவன் கிடையாது, யோகியம் கிடையாது. தப்பு பண்ணாம ஒருத்தர் இருக்கான், தவறு இழைக்காம இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாருக்குமே தெரிஞ்சவன் மாட்டிக்கிறான். அது எல்லாருமே வந்து, அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், எத்து போன தலைவர்களையே விட மாட்டேன்றாங்க, இப்பயும் செய்யறாங்க. உயிரோடு வாழ்றவங்க விட்டு வைக்க போறாங்க, வச்சுதான் செய்வாங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தமிழ்நாட்டை வந்து எத்தனை வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறது? 50 வருஷத்துக்கு மேலாகவும் ஆச்சு சினிமாக்காரங்கள் தான். அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள்ல இருந்து, அதுக்கப்புறம் வந்து கலைஞராகட்டும், புரட்சி தலைவராகட்டும், புரட்சி தலைவியாகட்டும், இப்போ இருக்கிற சிஎம் வரைக்கும் எல்லாமே சினிமாவில் இருந்தவங்க தான். என்ன சினிமாவில் யாராவது புதுசாக வந்தா என்ன ஏதாவது வரட்டுமே, ஏதாவது செய்யட்டுமே அப்படின்னு விட்டுதான் பாருங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே இங்கே இது கிடையாது. ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்னா வச்சு அஜோ. அதாவது இவங்களும் நைட்டை தூங்கலாம் இல்லைன்னு தெரியல. அதாவது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நமக்கு ஒரு சின்ன விஷயத்த வெளியே தெரிஞ்சு போச்சா, வெளியே தலை காட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்க முடியாது. ஆனால் இதுக்கெல்லாம் 2 இதயம் வேணும். அப்போதான் கண்டிப்பாக வந்து வாழவே முடியும் இந்த சமுதாயத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த காணாத சுடர் ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சத்தியமா சொல்றேன், இயக்குனர் தான் ஒரு படைப்புல வெளியாகிறாரு, வேற யாரும் ஒன்றும் கிடையாது. இப்ப வந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த கதையை எங்களுக்கு தெரியாது, யாருமே சொல்லவே இல்லை, வருத்தமே படாதீங்க. நான் கிட்டத்தட்ட 150 படங்கள் தாண்டி இருக்கேன். இது வரைக்கும் என்ன கதைன்னு நான் எந்த டேரக்டரும் கேட்டதே கிடையாது.
என் கேரக்டர் என்ன, எனக்கு எத்தனை நாள் கொடுப்பீங்க, எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்கன்னு கேட்பேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு சத்தியமா மோசமான படத்தை பண்ண மாட்டாங்க, நிச்சயமா நல்ல படம் தான் பண்ணுவாங்க. ஒரு படைப்பின் மூலமா ஒரு படைப்பாளி தான் வெளியாகிறான். ஜனகன் என்கிற ஒரு நல்ல மனிதர், அவருடைய எண்ணங்கள்ல தான் நல்ல பாடல் வரிகள் கிடைச்சிருக்குது. நல்ல பாடல், இந்த பாட்டு இல்லாம அவ்வளவு இனிமையா இருக்குது. அந்த இசையமைப்பாளர் வர முடியாம போன அந்த நண்பன் என்ன பேரு, ஸ்ரீகாந்தன், ஒரு ஹாட்ஸ் ஆஃப் ப்ரோ. உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நிச்சயமா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. நீங்க ஒரு கலவையா இருக்கீங்க, அனிருத் மாதிரி இல்லாம வந்து நிறைய மியூசிக் டைரக்டர் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான இசைகள், அதாவது வரிகளை தெளிவா கேட்குற மாதிரி நீங்க மியூசிக் போட்டிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். இந்த டீம்ல உழைச்ச உதவி இயக்குநர்கள் ஒவ்வொருவருக்கும், ஏன்னா நீங்க தான் இந்த படத்துல வெளியாகிருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. நிச்சயமா நல்ல படங்கள், நல்ல கண்டென்ட் எல்லாமே வந்த எதுவுமே சோடை போனதான் வரலாறே கிடையாது. இந்த படம் ஜெயிக்கும். மார்ச் 27 வருகின்ற இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்க வைக்கணும். இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க என் நண்பர்களே, என்னுடைய உறவுகளே. தேங்க்யூ ஸோ மச். படக்குழுவின் அன்பு வாழ்த்துக்கள். மேடையில் வந்திருக்கும் அனைத்து பிரபலங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.